பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். ஒரே மனிதனுடைய கீழ்ப்படியாததனால பாவம் வந்தது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் பின்பகுதியை பாருங்க, மிக அழகாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே, ஒருவருடைய, அதாவது முதல்ல ஃபுல்லா வாசிச்சிருக்கேன். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அந்த ஒருவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர்தான் இந்த பூமியில என்ன செய்தார்? அந்த மனுஷன் நமக்காக நம்முடைய அக்கிரமங்களை மன்னிப்பதற்கு ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. கைகளில் கால்களில் அடிகள் கண்டவன் கடுமுள் மூட்டிப்பொன் சில சூடிட கந்தையும் நிந்தையும் வேதனை அசகித்தான். சொந்த பாரதத்தம் சிந்தினார் உனக்கா. கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே, கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. எனக்கு அன்பார்களே, இப்ப எல்லாரும் பிறந்த நாளை நினைவு கூர்கொண்டிருக்கிறோம். இந்த பூமியில ஏன் ஐயா அவர் பிறக்கணும்? அவராலே என்ன வந்தது? ஒரு மனுஷனால பாவம் எப்படி வந்துச்சோ ஒரே மனிதனால என்ன வந்துச்சு? கீழ்ப்படிதல். ஏன்னா ரோமர் 5:19 அதான் சொல்லுது. என்ன சொல்லுது? அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டதால ஒருவருடைய கீழ்ப்படிதலின். ரெண்டுக்கு காரணம் கீழ்ப்படிதல் தான். கீழ்ப்படிதல் மிக மிக அவசியம் எல்லா நிலையிலும். ஒரே மனிதனுடைய கீழ்ப்படியாததுனால பாவம் எப்படி வந்துச்சோ அதே மாதிரி ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே மீட்பு வந்தது. அதான் 2ஆம் ஆதாம். யாரு? இயேசு கிறிஸ்து. இந்த பூமிக்கு நம்மை போல பாடுள்ள மனுஷனாக, நம்மை போல ஐயா பசி தாகம் உள்ளவராக இந்த பூமிக்கு வந்தார். ஏதோ ஒரு மதத்தை ஸ்தாபிக்கணும், மதத்தின் தலைவராகணும், பிரபலத்தை விரும்பி இந்த பூமிக்கு வரவே இல்லைங்க. நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது. இத அவருடைய தழும்புகளாலே. அது மட்டுமல்ல, பாருங்க, 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே மிக அழகா எழுதியிருக்கார். 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி. எதுக்கு?
அவன் சாத்தான் என்ன செஞ்சான்? பிரிச்சான். பிரிச்சான். ஆனா இவர் என்ன செய்யறாரு? நம்மை சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் நீதி உள்ளவராகி பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். ஒரு தரம் பாடுபட்டார். மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த காவலில் உள்ள ஆவிகள் எதுன்னு அடுத்த வசனத்துல பாருங்க. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களில் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணுனா, ஏதோ மனம் திரும்புங்க மட்டுமல்ல, என்ன பிரசங்கம் பண்ணுனா, விசுவாசத்தினாலே தற்காலத்திலே காணாத ஒன்றை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழையை உண்டு பண்ணின அந்த நாளிலே பிரசங்கித்தான். பாவம் பெருகி போச்சுன்னா யாரும் காதுல வாங்கல. அந்த ஆவிகள், திரும்ப அதை வாசிங்க, அந்த ஆவிகள் பூர்வத்திலே பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாம போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். ஏன்னா அந்த கீழ்ப்படிந்த 8 பேர் காக்கப்பட்ட மீதி அத்தனை பேரும் போனோம். எனக்கு அன்பானவர்களே, கீழ்ப்படிதல் என்பது மிக 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 எல்லாருக்கும் அவசியம். நாம் என்னை கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்லவே கூடாது. இன்னைக்கு பெற்றாருக்கு பிள்ளை எத்தனை பிள்ளை கீழ்ப்படியுது? இங்கே போகாதரா அங்கே தான் போவோம், இதை செய்யாதரா அதைத்தான் செய்வோம். சின்ன குழந்தையிலே பாருங்க, எதையாவது தொடாதுன்னு சொல்லி பாருங்க, கேட்குமா? எதை தொடக்கூடாது. பெரியவங்களுக்கு டாக்டர்கள் சொல்லுவாங்க, இந்த இடத்துல கை வைக்கக்கூடாது, அந்த இடத்துக்கு தான் கை போகும். இன்னைக்கு அநேகர் சின்ன சின்ன காரியத்தை கூட கீழ்ப்படியாமல் சில டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டு கொடுப்பாங்க. இதை காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடணும், இதை சாப்பிட்ட பிறகு சாப்பிடணும், இதை மத்தியானம் சாப்பிடணும். ஆனால் கரெக்டாக கொடுத்தபடி சாப்பிட்டா கண்டிப்பாக சுகம் கிடைக்கும். ஆனால் செய்வாங்களா? செய்ய மாட்டாங்களே. கீழ்ப்படியாது எல்லாத்துலேயும் இருக்குங்க. வேலையில் கூட பாருங்கள், சொன்ன வேலையை போய் அப்படியே செய்கிறவங்க எத்தனை பேர். எனக்கு அன்பானவர்களே, ஒரே மனிதனுடைய மீறுதல்னால பாவம் வந்துச்சு. ஒரே ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினால, அவர் எவ்வளோ நாள் கீழ்ப்படிந்தார்? 5:8 படி அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி, அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஏன்னா கடைசி வரைக்கும் அவர் கீழ்ப்படிந்திருந்தார். ஏன், ஒருவேளை சகலம் படைத்தவர் தான் அந்த சிலுவையை ஒரு நிமிஷத்துக்கு சொன்னால் 1000 தூதர்களை கூட தூக்கிட்டு போயிருப்பான். ஆனால் அப்படி சொல்லல அவர். ஏன்னா தேவ சித்தம் அதுக்கு தான் ஒப்பு கொடுத்தார். கெப்சேமன தோட்டத்தில் கூட போய் சொல்றார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆயினும் என் சித்தத்தின் படி அல்ல, உம்முடைய சித்தத்தின் படி. எனக்கு அன்பாருடைய கீழ்ப்படிதல் என்பது இயேசுவுக்கு நமக்கு கற்றுக் கொடுத்தார். அவர் தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படிந்திருந்தார்னா 30 வயது வரை அவருடைய இதை காணும். அதுக்கு பின்னாடி தான் பார்க்கிறோம். ஏன்னா ராதாமாணிக்கம் பாடினா, 30ஆம் வயதில் யோர்தான் ஆற்றங் கரையில் சென்றாரே, யோவான் என்கிற ஞானி நண்பால் நோன்புகள் ஏற்றாரு, ஞான ஸ்நானமும் பெற்றாரு. 30 வயசுக்கு பிறகு தான் அந்த 3 வருஷம் ஊழியத்துக்கே எத்தனை அற்புதம், எத்தனை அதிசயம். எனக்கு அன்பானவர்களே, கீழ்ப்படிதல் அவற்றை தான் நாம் கற்றுக்கொள்ளணும். அதனால தான் அவரே சொல்றார், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள்ங்கிறார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு அன்பானவர்களே, அவற்றை கற்றுக்கொள்ள வேண்டியது அவரால் தான் மீட்பு இந்த உலகத்துக்கு வந்துச்சு. இந்த பூமியில் ஏதோ ஒரு மதத்தை ஸ்தாபிக்க, ஒரு மரிய சாதனை செய்ய அவர் வரல. எதுக்கு வந்தாரு? இழந்து போனதை, லூக்கா 19:10 சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார்.
கேட்பாயோ பாடுபடும் மனிதா ரட்சிக்க இயேசு புவிதனிலே வந்தார். கேட்பாயோ பாடுபடும் மனிதா ரட்சிக்க இயேசு புவிதனிலே வந்தார். புவிதனில் வந்தார் தவிப்பதும் ஏனே, புவிதனில் வந்தார் தவிப்பதும் ஏனே, நித்திய பாதை காணவான நித்திய பிதா புவிதனிலே வந்தார். நித்திய பாதை காணவான நித்திய பிதா புவிதனிலே சொர்க்கபிதாவின் சொந்த குமாரன், சொர்க்கபிதாவின் சொந்த குமாரன், ஆதியில் ஆதாம் செய்த பாவம் நீக்கிரட்சிக்க புவிதனிலே வந்தார். ஆதியில் ஆதாம் செய்த பாவம் நீக்கிரட்சிக்க புவிதனிலே கேட்பாயோ 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 பாடுபடும் மனிதா ரட்சிக்க இயேசு புவிதனிலே வந்தார். எனக்கு கண்பாருடைய சொந்த குமாரன் அவர் இந்த பூமிக்கு எதுக்கு வந்தாரு? தாழ்த்த ஆதாம் செய்த பாவத்தை மாற்றி ரட்சிப்பதற்கு. எனக்கு கண்பாருடைய நியாய தீர்ப்பு எல்லாருக்கும் தெரியுது. ஏன்னா தேவனுக்கு கீழ்ப்படியணுங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. அதே 1 பேதுரு 4:17 பாருங்க. இன்னும் கொஞ்சம் நாம அது தெளிவா தெரிஞ்சுக்கலாம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாய் இருக்கிறது. சரி, முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமா இருக்கும்? அநேக சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. சிலர் சுவிசேஷத்தை கேட்கவே மாட்டாங்க. கேட்டு கீழ்ப்படியாத கூட்டம். ஏன்னா ஆண்டவர் பல முறை சொல்றார், எத்தனையோ காரியத்தை சொல்லிட்டே வரார். உதாரணமா சங்கீதம் 95 சங்கீதம் 8 வாசிங்க பார்க்கலாம். 95 சங்கீதம் 8 11 வரைக்கும் இங்கேயும் ஒரு காரியத்தை நமக்கு அழகாய் எழுதி கொடுத்திருக்கிறார். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து கிரியையையும் கண்டிருக்கிறாங்க. 40 வருஷமாய் அந்த சந்ததி அரோஷித்து செக் பண்ணி அவர்கள் வழிவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்றும் என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டே. அங்கேயும் கீழ்ப்படிதல் வருத்தப்பட்டு வரதுக்குள்ள என்கிட்ட வாங்கப்பா இளைப்பாறுதல்னா கூட அந்த இளைப்பாறுதலுக்குள்ள என்ன செய்யல, வரவே இல்லை. கீழ்ப்படியாமை அநேக நேரங்களில் இப்படி வசனங்களெல்லாம் தேடி நம்ம வாசிக்கிறது இல்லை. அதே 2 தெசலோனிக்கர் 1:7-8 பாருங்க. மிக அழகாக நமக்கு எல்லாத்தையும் எழுதி கொடுத்திருக்கிறார். இதை நீங்க உங்களுக்கு ஆராய்ந்து கற்றுக்கொள்வதற்கு தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள
ஆக்கினையை செலுத்தும்படி செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். 10ஆம் வசனம். அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சந்நிதானத்தில் இருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையில் இருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். நமக்கு எல்லாருக்கும் தெரியுதுன்னா, இந்த கீழ்ப்படியாம இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கே, சுவிசேஷத்துக்கும் கீழ்ப்படியாங்க, சுவிசேஷத்தை கேட்டும் கீழ்ப்படியாம இருக்கிற, இதுக்கு காரணம் யாரு? பொறுப்பாளி யாரு? நீங்களும் நானும் தான். ஏன்னா சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட நாம மற்றவர்களுக்கு சொல்லணும். ஏன்னா அவருடைய கட்டளை அதுதான். மத்தேயு 28:18 வாசிக்கிறோம். அது கிரேட் கமிஷன் என்று கூட சொல்லப்படுகிறது. மத்தேயு 28:18 அவர் சமீபித்து வந்து சொல்றார். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன்னு கேரண்டி கொடுத்து அனுப்புனார். ஆனா உபதேசம் பண்ணுவரும். நாம நினைச்சா சொல்லுவோம், எங்க பிரதர் வழி இருக்கு, ஆண்டவர் செய்து வைத்திருக்க நம்ம கண்ணுக்கு தெரியல. அதுதான் பிரச்சனை. ஆண்டவர் சொன்னா சும்மா சொல்லிட்டு போக மாட்டாரு. நீங்க புறப்பட்டு போய் சகலருக்கும் நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணதை அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். கேள்விப்படாட்ட எப்படி விசுவாசிப்பாங்க? விசுவாசம் எப்படி வரும்? கேள்வியினால தான் வரும். கேள்வி எப்படி வரும்? தேவனுடைய வசனத்தினால வரும். வசனம் எப்படி தெரியும்? நாம் சொல்லணும், ஒவ்வொருத்தருக்கும் சொல்லணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமை. அதனால தான் இந்த வேதத்தை பிரசங்கிக்கிறோம். வேத புஸ்தகமே வேத புஸ்தகமே விலையேற பெற்ற செல்வமே. வேத புஸ்தகமே வேத புஸ்தகமே விலையேற பெற்ற செல்வமே. ஆண்டவர் நாரளித்த ஆத்துமத்து கண்ணாடி, ஆண்டவர் நாரளித்த ஆத்துமத்து கண்ணாடி, அதற்கு இல்லை உலகினிலே, அதற்கு இல்லை உலகினிலே. வேத புஸ்தகமே வேத புஸ்தகமே விலையேற பெற்ற செல்வமே. குறைகளை காட்டி குறைகளை காட்டி மறையும் கல்லாடி, மலையை உடைக்கும் சவட்டி. குறைகளை காட்டி மறையும் கல்லாடி, மலையை உடைக்கும் சவட்டி. வேத புஸ்தகமே வேத புஸ்தகமே விலையேற பெற்ற செல்வமே.
அழுக்கை கழுவும் அழுக்கை கழுவும் அருட்டல் நேரம் அழித்திடும் அக்கினியா அழுக்கை கழுவும் அருட்டல் நேரம் அழித்திடும் அக்கினியா வேத புத்தகமே வேத புத்தகமே விலையேற பெற்ற செல்வமே வேத புத்தகமே வேத புத்தகமே விலையேற பெற்ற செல்வமே. ஐயா, இது குறைய காட்டும் அழுக்க கழுவு மனசில் இருக்கிறது. அதனால தான் உபதேசிக்காட்டா யாரு கேட்பா? கேட்குறவங்க கேட்டால் தான் விசுவாசம் வரும். விசுவாசம் வரணும்னா தேவ வசனத்தில் தான் வரணும், அதை சொல்லணும். இன்னைக்கு அநேக நேரங்கள் அதை மறந்துடுறோம். கீழ்ப்படிதல் என்பது மிக மிக அவசியம். நீங்களும் நானும் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். சமயம் வாய்க்கலாம், வாய்க்காமல் போகலாம், ஒருவேளை ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறதுக்கு அவரில் நம்மளை பலப்படுத்துவார். நாம் போய் என்னால் என்ன முடியும், என்னால் என்ன முடியும், நம்மளால் ஒன்றும் முடியாது. நம்மளால் முடிஞ்சது இல்லைன்னா சாப்பிட்டு உட்கார்ந்து தூங்கலாம். அவர் நம்மை பயன்படுத்தினா எவ்வளவு பெரிய காரியத்தையும் செய்வார். யாரை கொண்டு செய்வார்? எனக்கு அநேக நேரங்களில் நமக்கு அதுதான் விளங்குறதில்லை. கீழ்ப்படிஞ்சு பாருங்க. அற்புதத்தை பெறணும்னா கீழ்ப்படிதல் இருக்கணும். காணா ஒரு கல்யாணத்தில் ரசம் தீர்ந்து போச்சு, எல்லாருக்கும் தெரியும். முதல் அற்புதம் அதுதான். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தில் வாசிங்க. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. 3ஆம் நாள்னா எது? செவ்வாய்க்கிழமை. ஒரு வேளை கல்யாணம் வைக்க மாட்டோம். அன்னைக்கு தான் அந்த கல்யாணம் நடந்தது. அங்கே ரசம் என்ன செஞ்சு குறைவுபட்டது. அம்மாட்ட போச்சுன்னா அவங்க தானே உனக்கு எனக்கு என்னன்ட்டார். அந்த அம்மா பார்த்தாங்க, அவர் என்ன உங்களுக்கு சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். இதுக்கு கீழ்ப்படிஞ்சனால தான் அந்த அற்புதமே நம்ம இன்னைக்கு ருசிக்கிறோம். இன்னைக்கு அற்புதத்தை பெறனா கூட கீழ்ப்படிதல் வேணும். ஆமென். எல்லாத்துக்கும் கீழ்ப்படிதல் வேணும். இன்னைக்கு எதுக்கு போங்க, பள்ளிக்கூடத்தில் போனோன்னே எப்பா நில்லுன்னா ஸ்டாண்டர்டிஸ்னால் அது கீழ்ப்படியணும். ஆனால் போன உடனே சொல்லுவாங்க, சிலர் தண்டனை எழுதுறாங்க, சிட் ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் சிட் அப்படிங்கிறாங்க. எதுக்கு? நம்ம ஒரு தப்பு செஞ்சால் அதை உணர்றதுக்கு. நம்ம கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். இன்றைக்கி அநேகருக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க்கு ஒரு தரத்துக்கு 2 தரம் இம்போசிஷன் எழுதிட்டு வானா கோபம் வந்துடுது. எது கொடுக்குறாங்க? நாம் திருந்தணுங்கிறது தான். கீழ்ப்படிகிறது அவசியம். அநேக நேரங்களில் நம்ம இன்னைக்கு கீழ்ப்படியாதனால தான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியல. அன்னைக்கு கீழ்ப்படிஞ்சனால தான் முந்தின ரசத்தை பார்க்கலும் பிந்தின ரசம் அதிக ருசியுள்ளதாக இருந்ததாம். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. ஆனால் கீழ்ப்படிஞ்சிருக்கோமா? எத்தனை பேர் இன்னைக்கு ஐயா நம்ம சொல்கிறோம், முதல்ல மாதா பிதா குரு தெய்வங்கிறோம். தாய்க்கு கீழ்ப்படிஞ்சிருக்கோமா? தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கோமா? ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படுகிறோமா? அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படியணும். அதனால தான் அவர் சொன்னார், தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறது எப்படின்னார். தேவனுக்கு கீழ்ப்படியணும், மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறது. அப்புறம் மனுஷர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மனுஷனுக்கு கொடுக்கணும், தேவனுக்குரிய கனத்தை தேவனுக்கு. அதனால தான் தேவனுக்குரியது தேவனுக்கும், ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடுக்கணும். தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? ஏன்னா கிறிஸ்மஸ் காலம் 2 சபை பூரா கணுதிராங்க. கர்த்தர் உங்களை ஏவினால் நான் உங்களுக்கு கவர் போட்டு தொந்தரவு பண்ணி அம்மா இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்லாம் போடுறதே இல்லை. இல்லை எனக்கு இவ்வளோ தேவை இருக்குது நீங்கள் கொடுங்கல்ல. கர்த்தர் உங்களை ஏவினா நேரம் நீங்களே வரலாம், வாங்க. கர்த்தர் ஏவினா நீங்களும் இதற்காக தாங்கலாம். ஐயா முடியலையா, ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நாம் ஜெபித்தா போதும்,
கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் நடத்த வேண்டிய காரியத்தை நடத்துவார். எந்த குறையும் கிடையாது. எனக்கு கண்மானவர்களே, ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், எப்படி பிரதர் உதவுறது? எங்களுக்கு தெரியணுமே. இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஜிபே, ஃபோன்பே உண்டு. ஏன்னா இப்போ எல்லாருமே ஜிபே இல்லாத டீ கடை கூட கிடையாது, ஜிபே இல்லாத ஒரு வியாபாரமே கிடையாது. எங்கே போனாலும் நீங்கள் பணம் போட்டோன்னு ஒரு சத்தம் கேட்கும், 49 ரூபாய் பெறப்பட்டது அப்படின்னு கேட்கும். அதான் ஜிபே. நீங்கள் இந்த ஃபோன் வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை கேட்கலாம், ஐயா நாங்கள் எப்படி இந்த ஃபோன் வழியாக தொடர்பு கொண்டாலும் எங்களுக்கு கணக்கு வைக்க அப்படி வைக்கணும் என்கிட்ட கேளுங்க. இல்லாட்டி 84 388 52 500 பாருங்கள். இதன் வழியாக நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம், கொடுத்துட்டு அதை கணக்குக்கு அந்த ரெசிப்ட் அனுபவம் பார்க்கலாம். உங்களுக்கு ரெசிப்ட் வேணால் என்ன சொல்லணும், ஆண்டவர் கொடுக்குறதுக்கு என்னையா கணக்குனீங்கன்னா அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை. அவர் கொடுத்தது நான் கொஞ்சம் கொடுக்குறேன், இதுக்கு என்ன கணக்குனீங்கன்னா ஒன்றும் வேண்டியதில்லை. நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லணும். ஏன் பிரதர், நான் காலையில் தெருவில் பிரசங்கம் பண்ண போயிடுவேன், நீங்கள் ஃபோன் அடித்தாலும் அட்டன் பண்ணால் போயிட்டாலும் வருத்தப்படக்கூடாது. 10 மணிக்கு மேலே கூப்பிடுங்க, உங்களுக்கு ஜெபிப்பேன். இப்போவும் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. கீழ்ப்படிதல், கீழ்ப்படியாமை, இந்த 2 காரியமும் ஐயா, கீழ்ப்படிந்தா ஆசீர்வாதம், கீழ்ப்படியாட்டா சாபம். அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கீழ்ப்படிந்தா பெற வேண்டிய நன்மை நம்ம தேடி வரும். கீழ்ப்படியாமல் இருந்தால் நாம் தான் கடைசி வரைக்கும் போராடிட்டு இருக்கணும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்ம கற்றுக் கொடுத்தது அதுதான். அவர் சிலுவையின் மரணம் பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. தாழ்மை உள்ளவர்களுக்கு அந்த கிருபையை கொடுக்கத்தான் அவர் நமக்கு வாழ்ந்து காட்டினார். அன்பின் தெய்வமே, இந்த நாட்களிலும் அந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள யார் யார் தங்கள் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறார்களோ, யார் யார் தங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்கிறார்களோ, அந்த பிள்ளைகளும் தன் தாய் தகப்பனின் அன்பை புரிந்து கொள்ளட்டும். அவர்கள் பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். கடன் பாரத்தினாலே நாளுக்கு நாள் கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதியின் கொடுமையில் படுத்து கிடக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். மருத்துவமனையில் போனால் ஒன்றுமே இல்லைங்கிறாங்க, எனக்கு சரீரத்தில் பலவீனம் என்று சொல்லுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார் என்ற வேத வாக்கின்படி ஒவ்வொருவருடைய பலவீனங்களை மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 50213641, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 98421819117 மற்றும் 9442559772.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.